பராசக்தி படக்குழு வந்து டெல்லியில பங்கேற்று இருந்தாங்க. அது விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. என்ன விமர்சனம்? மாணிக் தாகூர்லாம் வந்து இதுதான் வந்து விஜய் அவர்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பதிவிட்டு இருக்காரு மேடம்? சங்கி குழுவுடன் பராசக்தி குழு இணைந்திருக்கு. சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுதுப்பா. மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அதனால சங்கி குழுவோட தமிழகமே இணைய போது 2026ல சங்கே முழங்கு என்று சங்கிகளே முழங்க போறோம். அதனால நான் கேக்குறேன், தமிழுக்கு தலைநகரில் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் எடுத்துக்கல? தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாரும் டெல்லி வந்துட்டாங்க. இதான் நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. தமிழ் பரவட்டும் நாங்க சொல்றோம். ஒரு தமிழ் கலைஞர்களை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கை குலுக்கி காங்கிரஸ் கலைஞர்களை கைது செய்தாங்க. அல்லு அர்ஜுனை கைது செய்தாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், வந்து கை குலுக்கி தமிழ் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது? ஆக தமிழுக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்ததுன்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு ஏன் விலவிலக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த படக்குழு தான் இப்போ அந்த படம் தான் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த படக்குழுவை நடிக்க வைப்பீங்க, என் கூப்பிட கூடாதா? அதனால அந்த படம் தானே புதுசா ரிலீஸ். இல்ல ஒருவேளை விஜய் படம் ரிலீஸ் ஆனா கூட விஜய் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் அவரு நடிகரா இருந்தா கூப்பிட போறாங்க. அவர் வந்து தலைவர் ஆன பிறகு கூப்பிடலாமா வேணாமான்னு அவரே தான் முடிவு பண்ணுவாரு. அதனால சிவகார்த்திகேயன் குழு வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், பராசக்தி படக்குழு அங்க வந்ததுல நீங்க ஏங்க இப்போ பயங்கர சக்தியா மாறிக்கொண்டிருக்கிறீங்க? அதனால திரைப்பட கலைஞர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஆதரிக்கப்படுபவர்கள். இன்னொன்று, பராசக்தி நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு தமிழுக்காக போராடியவர்களை சுட்டுக் கொன்றது என்பதை பதிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொன்னு, பராசக்தியோட தயாரிப்பாளர் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து சென்சார் போர்டு நான் குறையே சொல்ல மாட்டேன், சென்சார் போர்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொல்லும் போது இன்னொரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றது சரி கிடையாது. அதனால நிச்சயமாக பராசக்தி குழு வந்தது பாஜகவிற்கு மேலும் மேலும் சக்திகள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறது. ஆமா, பின்ன தலை நிமிர்கிறது தமிழகம். பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்துல சினிமா கலைஞர்களே ஸ்டாலின் கூப்பிடுறாரு, அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்துல எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க, அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னா பிரச்சனை. நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும். அதனால திரைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம். தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு டெல்லியில் மரியாதை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி கலா மாஸ்டரோட பாட்டு மிக நன்றாக இருந்தது. தமிழ்நாட்டோட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உட்கார்ந்து கை தட்டி தமிழ் கலைஞர்களோடு கலையை ரசித்தார் என்று வரையில தமிழுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது திராவிட, நான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினார்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்துல தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினார். அதனால அப்படி பார்த்தா எங்க அப்பா திமுக கிடையாது, எங்க அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். இன்னைக்கும் சொல்றேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. தயாநிதி மாறன் எப்ப புதிய கல்விக் கொள்கையை சொன்னாலும் தமிழை இந்தியை திணிக்கிறார் சொல்ற. நேற்று கூட தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறார், தாய்மொழி கல்வியை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம்னு. அதனால இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு வெந்து கொண்டு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமே வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள. ஏன்னா அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல், பருப்பு இனிமேல் வேகாது, அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.